Hello all, today's topic sporting extravaganza on the Olympic Games Paris 2024. எக்ஸ்ட்ராவேகன்ஸா அப்படின்னா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸ்பெக்டாகுலர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பெக்டாகுலர்னாலும் எலாபரேட்டான என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து எக்ஸ்ட்ராவேகன்ஸா. கவனத்தை ஈர்க்கும் வகையில் இம்ப்ரெசிவாக வந்து ஒருத்தங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற வகையில் இருக்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ராவேகன்ஸா. ஸோ ஒலிம்பிக்ஸ்க்காக அது வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு. பிரேக் டான்ஸிங்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸோட நியூஸ் தான் நமக்கு வந்து ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிற நோட்டில் அதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் மோர் ஆன் த யூனியன் பட்ஜெட் அண்ட் அலோகேஷன்ஸ். அதாவது யூனியன் பட்ஜெட்டும் அதனுடைய பட்ஜெட் அலோகேஷன்ஸும் பிஜேபி ரூல் பண்ணாத அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற நோட்டில் அதை பேசியிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா வேகன்ஸா அப்படின்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, இம்ப்ரெசிவான ஒரு எலாபரேட்டான என்டர்டெயின்மெண்ட். ஸ்பெக்டாகுலர், சரிங்களா. ஸ்பெக்டாகுலர் இன் தி சென்ஸ் இம்ப்ரெசிவான ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஓகே. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிடுவோம், எலாபரேட்டாக அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம பண்ணுவோம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ஜங்ஷன் ஆஃப் டூ ரிவர்ஸ் கன்வர்ஜ் ஆகுது இல்லையா, மர்ஜ் ஆகிறது தான் வந்து கன்ஃப்ளூயன்ஸ். எஸ்பெஷலி வந்து ரிவர்ஸ், 2 ரிவர்ஸ் வந்து சந்திக்கும் இடம் தான் வந்து கன்ஃப்ளூயன்ஸ். கன்வர்ஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். கன்வர்ஜ்னாலும் மர்ஜ், மீட்டிங் இதெல்லாமே வந்து கன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் கன்ஸ்ட்ரிக்டிங் அப்படின்னா ரொம்ப வந்து நேரோவாக டைட் ஆக்குறது, சரிங்களா. இப்போ ஒரு குறுகலாக இப்படி வைடாக இருக்கிற விஷயத்த குறுகலாக்குறது, சரிங்களா. ரொம்ப டைட் ஆக்குறது தான் வந்து கன்ஸ்ட்ரிக்டிங். அதே மாதிரி ஒரு பர்சனோட ஃப்ரீடமை லிமிட் பண்ணுறதையும் வந்து கன்ஸ்ட்ரிக்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பொழுது ஒரு வைடான பாத்தை குறுகலாக மாற்றுவாங்க. அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீடமையும் என்ன பண்ணுவாங்க, லிமிட் பண்ணிடுவாங்க. ப்ரிசீடட் அப்படின்னா, ப்ரிசீடட் பை அப்படின்னா முன்னால் நடக்கிறது, முன்னாடி வர்றது தான் வந்து ப்ரிசீடட் இல்லைங்களா. ஸோ ஃபாலோட் பைனா அதை தொடர்ந்து, அதற்கு முன்னால் வர்றது தான் வந்து ப்ரிசீடட். நெக்ஸ்ட் ஒன் டிசென்டிங் அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு, ஒப்பீனியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் வந்து டிசென்டிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் பேனர். பேனர்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த லாங் பீஸில் ஒரு கிளாத்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் வந்து அதில் பதிக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா. ஒரு 2 போல் வச்சு அதை ஹேங் பண்ணியிருப்பாங்க, அதுதான் பேனர். நெக்ஸ்ட் ஒன் பிக்வீட்ஸ் அப்படின்னா விருப்ப ஆவணம்னு சொல்லுவாங்க, உயில் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து பிக்வீட்ஸ். ஓகேங்களா. நம்ம உயில் வந்து லீகலாக நம்மை சார்ந்தவங்களுக்கு, நமக்கு விருப்பமானவங்களுக்கு லீகலாக சட்டப்படி பண்ணி கொடுக்குறது தான் பிக்வீட்ஸ். பிக் பேஷ் அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் வந்து அஃபிஷியலாக ஆர்கனைஸ் பண்ணி அதில் ஃபேமஸ் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் வந்து பிக் பேஷ். ஓகேங்களா. ஒரு ஃபேமஸான பீப்புள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டி செலிப்ரேஷனை அஃபிஷியலாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக பிரேக் டான்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஃபோர்ட் நைட்னா 2 வீக்ஸ் தான் ஃபோர்ட் நைட், 14 டேஸ் கொண்டது தான் வந்து ஃபோர்ட் நைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் வெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், க்ளோத்ஸ் வகையில் சொல்கிறது வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது இல்லாமல் இன்னும் 2 மீனிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறது, கிவ் பவர் டு சம் ஒன் டு டூ சம்திங், சரிங்களா. அதையும் வந்து நம்ம வெஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு பவரை கொடுத்து ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதையும் வெஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு லீகல் பிலாங்கிங்ஸ், ஒரு பர்சனுடைய லீகல் பிலாங்கிங்ஸையும் வெஸ்ட்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ க்ளோத்ஸ், பவர், லீகல் பிலாங்கிங். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளோத் வந்து நமக்கு ஒரு பவர் கொடுக்கும், ஏன்னா அது நம்மளுடைய லீகல் பிலாங்கிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 க்ளூவுமே ஒன்றா மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எமனேட்டிங் அப்படின்னா ஷோ பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து எமனேட்டிங். ஓகேங்களா. ஷோ அல்லது ப்ரொடியூஸ். ஸோ வெளிக்காட்டுதல், உருவாக்குதல் தான் வந்து எமனேட்டிங். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எமன் வந்து எப்பவுமே வந்து ஷோ பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவார்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேங்க்ஸ் ஆஃப் த சீன், இங்கேயே அதை சொல்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸில் தான் ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 நதிகள் இருக்குது, லெஃப்ட் பேங்க், ரைட் பேங்க்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் பேங்க் அப்படிங்கிறது சதர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடியது, ரைட் பேங்க்குங்கிறது நார்த்தன் பார்ட்டில் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 37 பிரிட்ஜஸை க்ராஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு ரம்யமான சூழலில் கடந்து வந்துட்டுருக்கு. அதான் இந்த இடத்துல பேங்க்ஸ் ஆஃப் த சீன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து
கண்டக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு எதிர்ப்புகள் இருந்துச்சு இல்லையா, அது இந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸ்னு டைரெக்டாக சொல்லாமல் பேங்க்ஸ் ஆஃப் த சீன்னு சொல்லி ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. இன்டைரக்டாக பாரிஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பெஹிமோத்ஸ். வை பிகாஸ் ஒலிம்பிக்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால நிறைய பொருளாதார செலவுகள் வந்து இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த இடத்துல பேங்க்ஸ் ஆஃப் த சீன்னு சொல்லியிருக்காங்க. பெஹிமோத்ஸ் அப்படின்னா ஹியூஜாக மான்ஸ்டர்ஸாக இருக்கிறது, மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர்னு சொல்லுவோம். சரிங்களா, ஹியூஜ் பெரிய அமௌண்ட்டில் மிகப்பெரிய லார்ஜாக இருக்கிறது தான் வந்து பெஹிமோத்ஸ். மான்ஸ்டர்ஸ் அப்படின்னா லார்ஜுங்கிற ஒரு மீனிங் ஒன்று இருக்குது, அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அன்அக்செப்டபிளான ஒரு விஷயமா இருக்கும், மாரலி ராங்காக இருக்கும், அன்ஃபேராக இருக்கும், அதனால் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஷாக்கிங்காக இருக்கும், அதையும் வந்து மான்ஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ மான்ஸ்டர்ஸ்க்கு ஹியூஜுங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேர் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. பெஹிமோத்ஸ் அப்படின்னா ஹியூஜ் மான்ஸ்டர்ஸ், மிகப்பெரிய அதுதான் பெஹிமோத்ஸ். டிஷ்ஷிங் அவுட் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது. டெல் சம்திங், டெல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து டிஷ்ஷிங் அவுட். ஓகேங்களா, ஸோ ஒரு பொருளை கொடுக்குறதாகட்டும், ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதாகட்டும், ரெண்டுமே டிஷ்ஷிங் அவுட் தான். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டிஷ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதை கொடுப்போம், அது எப்படி பண்ணுறதுன்னு இன்ஃபர்மேஷனாகவும் சொல்லுவோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னரிங்னா கேதர், கலெக்ட். கார்னரில் கலெக்ட் பண்ணுவோம், கேதர் ஆகிறது, கலெக்ட் பண்ணிக்கிறது, ரெண்டுமே வந்து கார்னர். இன்கார்பரேட்டட் அப்படின்னா ஒரு லீகல் ஆர்கனைசேஷனாக உருவாக்குறது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியை ஃபாலோ பண்ணுற நேம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சட்டப்படியான ஒரு நேம் தான் வந்து இன்கார்பரேட்டட்னு சொல்லுவோம். சரிங்களா, இணைக்கிறது, ஒரு கம்பெனியோட லீகலாக இணைக்கிறது, அதுதான் வந்து இன்கார்பரேட்டட். நெக்ஸ்ட் ஒன் பிரேக் டான்ஸிங் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்டைல் டான்ஸிங். அத்லெட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, அதை பிரேக் டான்ஸிங்னு சொல்லுவோம். பிளர் அப்படின்னா cannot see clear, அதுதான் வந்து பிளர். ஓகேங்களா, தெளிவாக பார்க்க முடியாததை பிளர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்க முடியாததையும் பிளர்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரே பிளர்ராக இருக்குது அப்படின்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஜோஸ்லிங்னா கூட்டத்தில் நெருக்கி தள்ளுறது. ஓகேங்களா, சம்படியை வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடில் வந்து ஹார்டாக புஷ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஜோஸ்லிங். ஜெஸ்ட்னா என்தூசியாசம். ஓகேங்களா, என்ஜாய்மெண்ட், எக்ஸைட்மெண்ட், இது எல்லாமே வந்து ஜெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். உற்சாகமாக இருப்பாங்க, எக்ஸைட்மெண்ட், என்ஜாய்மெண்ட், இது மாதிரி பாசிட்டிவ் நோட்டில் வர்றது தான் வந்து ஜெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைஃப் ரிடன் அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஒரு டிவிஷன் இருக்கும், டிசன்ட், கருத்து வேறுபாடு, இது எல்லாமே வந்து வயலண்ட்டான ஒரு நடவடிக்கையும் அங்கே நடக்கும், அதுதான் வந்து ஸ்ட்ரைஃப் ரிடன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சண்டை மனப்பான்மையே அங்கே இருக்கிறதான் ஸ்ட்ரைஃப் ரிடன். மாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் சைலண்ட், ஸோ மா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பேர் த குவாலிட்டி, ஒரு குவாலிட்டியை இம்பேர் பண்ணுறது. ஓகேங்களா, அதனுடைய தன்மையை வந்து ஸ்பாயில் பண்ணுறது தான் மாட். இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம், மார்ச் மந்த் ரொம்ப சம்மராக இருக்கும், ஸோ நம்மளுடைய குவாலிட்டி இம்பேர் ஆகிருக்குன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஹாரோயிங் அப்படின்னா பீப்புளை சேட் ஆக்குறது, அப்செட் ஆக்குறது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நேரோ மைண்டட் பீப்புள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வைட் மைண்டட் பீப்புள் இந்த மாதிரி சேட் ஆக்க மாட்டாங்க, நேரோ மைண்டட் பீப்புள் அதர் பீப்புளை சேட் ஆக்குவாங்க, அப்செட் ஆக்குவாங்க. ஃபிஸ்கல்னா கவர்மெண்ட்டோட மணி, பப்ளிக் மணியை, எஸ்பெஷலி டேக்ஸஸ், வரிகளை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபிஸ்கல். டெல்வ்டு அப்படின்னா ஒன்றுக்குள்ளே தேடுறது, சர்ச் இன்சைடு தான் வந்து டெல்வ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அண்டர்வெல்மிங். அண்டர்வெல்மிங் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிறது, இம்ப்ரெஸ் பண்ண முடியாமல் போகிறது. ஓகேங்களா, ஒருத்தங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான் வந்து அண்டர்வெல்மிங். ஓகே, ஃபெயில் டு இம்ப்ரெஸ், ஃபெயில் டு கிரியேட் அ பாசிட்டிவ் இம்பேக்ட், அதே மாதிரி டிஸப்பாயிண்ட், அதுதான் வந்து அண்டர்வெல்மிங். கன்வீனர்ஷிப் அப்படின்னா அழைப்பாளர், தொகுப்பாளர், ஒரு பொசிஷனில் அமர்ந்து ஒரு மீட்டிங்க்கு காரணமாக அனைவரையும் அழைத்து அதை வந்து தலைமை தாங்கி நடத்துபவர் தான் வந்து கன்வீனர்ஷிப். தலைமை தாங்கி நடத்தும் அந்த பண்பு தான் வந்து கன்வீனர்ஷிப். சங்க் அப்படின்னா ஒரு லார்ஜ் திக் பீஸை தான் வந்து சங்க்னு சொல்லுவோம். சரிங்களா, லார்ஜாக திக் பீஸ். ஓசிஃபெரஸ் அப்படின்னா நம்மளுடைய ஒப்பீனியன்ஸையோ ஃபீலிங்ஸையோ லவுடாக கான்ஃபிடெண்ட்டாக வெளிப்படுத்துகிறது தான் ஓசிஃபெரஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஹாஸ்டன் அப்படின்னா குயிக்காக ஒன்றை வந்து செய்கிறது. சரிங்களா, ஒரு துரிதப்படுத்தி ஒன்றை வந்து செய்ய வைக்கிறது, சொல்கிறது எல்லாமே வந்து
ஹேஸ்டன் தான். ஓகேங்களா? துரிதப்படுத்துதல், வேகமாக ஒன்றை செய்ய வைக்கிறது தான் வந்து ஹேஸ்டன். கான்க்ரீட் அப்படின்னா ரொம்ப ரியலாக டெஃபினட்டாக இருக்கிறது. ஓகேங்களா? இமேஜினேஷனில் மட்டும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறத கான்க்ரீட் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலவையும் கான்க்ரீட்னு சொல்லுவோம். சரிங்களா? சிமெண்ட், மணல், வாட்டர் இதெல்லாமே ஆட் பண்ண ஒரு கலவையை வந்து காரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் கான்க்ரீட்னு சொல்லுவோம். தெளிவாக ரியலாக டெஃபினட்டாக இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ரியல் அண்ட் டெஃபினட், தெளிவானது, இமேஜினரி பர்பஸில் மட்டும் இல்லை அப்படிங்கிறது கான்க்ரீட்னு அமைச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்க்ரீட்டுங்கிறது இமேஜினரி பர்பஸில் மட்டும் இருக்காது, நமக்கு தெளிவாகவும் வெளியிலையும் தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பீஸ் மீல் அப்படின்னா லிட்டில் மட்டுமே ஒரு டைமில் நடக்கும். ஹேப்பன் லிட்டில் அட் அ டைமில் கம்மியான விஷயங்கள் மட்டுமே செய்யப்படும். கூறு கூறாக சிறிது சிறிதாக நடக்கிறதா வந்து பீஸ் மீல். ஸோ மீல் அப்படிங்கிறது ஃபுல் மீல், பீஸ் மீல்ங்கிறது சிறு சிறு துண்டுகளாக இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டுமாரோ செட்டின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.